வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது ஒரு என்பிஎஃப்சி, இது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. இந்த கம்பெனி இப்போது சமீபமாக வந்து எஃப்ஐஐஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து இந்த கம்பெனியில் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுசிங் ஃபினான்ஸ், அதாவது ரீட்டைல் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இந்த கம்பெனி. அதாவது லோவர் இன்கம் குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் மிடில் இன்கம் செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமர்களுக்கு வந்து ரூரல் அண்டு செமி அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் பண்ணுறாங்க, அப்புறம் லேப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான லோன்ஸும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் லோன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்காக இவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லேப் லோனும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டில் ஒரு 300 பிரான்ச்சஸ் இவங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. சமீபத்தில் லிஸ்டான ஒரு கம்பெனி. ஒரு 3200 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கஸ்டமர்ஸ் இவங்ககிட்ட இருக்கிறாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் ரொம்ப நாளைக்கு முன்னால் இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இவங்களோட சைட்டு தான். இவங்க வந்து செமி அர்பன் ஏரியாவிலையும் ரூரல் ஏரியாவிலையும் செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹவுசிங் லோனு, லேப்பு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியினுடைய எஃப்ஐஐஸ் ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து அதிகம் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை வந்து நாமளும் கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு நல்ல கம்பெனி. அதாவது என்பிஎஃப்சிலேயே வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கம்பெனி வந்து நாமளும் வந்து வாங்கலாம். இந்த கம்பெனியினுடைய சமீபத்திய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 16,154 கோடி ரூபாய். இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. 22.8, அதாவது செக்டார் பிஇ கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்ஓசியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, 14.7. இப்போ வித்துட்டு இருக்கிற இப்போ மார்க்கெட்டில் வந்து 323 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ வந்து 80 ரூபா. ஆர்ஓஇவும் வந்து எபவ் 15க்கு மேல் இருக்குது, 15% மேல் இருக்குது, 17.2. இந்த கம்பெனியினுடைய 52 வீக் ஹை 402 ரூபாய், 52 வீக் லோ 268 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டும் வந்து ஓகே அப்படின்ற அளவில் இருக்குது, 1.39%. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து புக் வேல்யூவை விட ரொம்ப அதிகமான ரேட்டில், அதாவது 4 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை நாம் இப்போ கன்சிடர் பண்ணலாம்னு சொல்கிறோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து சமீபத்தில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த குவார்ட்டரில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து எக்கச்சக்கமாக வாங்கி குமிச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. வருஷம் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே போகிறாங்க. அது வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான மெயின் ப்ராப்ளம் இந்த கம்பெனியை. இப்போ இது வந்து எதனால் ஆகியிருக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கு உண்டான வட்டி வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது, வருஷம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது ஒன்று தான் வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளம். மற்றபடி இந்த கம்பெனியினுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 5 வருஷத்தினுடைய சிஏஜிஆர் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்குது. 40% சிஏஜிஆர்னா வந்து அருமையான ஒரு சிஏஜிஆர்.
காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் பே அவுட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியினுடைய பியர் கம்பெனிகள் கூட கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது பஜாஜ் ஹவுசிங்கு, எல்ஐசி ஹவுசிங் இந்த மாதிரியான கம்பெனியும் கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிஎன்பி ஹவுசிங்க்கு எல்ஐசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது. பட் அந்த கம்பெனிகளுக்கு அடுத்தது பார்க்குறப்ப வந்து இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஓகே அப்படின்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் வந்து பாருங்க, எல்லா 21லேருந்து இந்த சேல்ஸ் இருக்குது. டிசம்பர் 21லேருந்து இந்த சேல்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்படியே அதிகமாகிட்டே தான் வருது. இப்போ டிசம்பர் 2024 வரைக்கும் தான் இதனுடைய சேல்ஸ் வந்து இருக்குது. இங்கே நம்ம வந்து அப்டேட் ஆகியிருக்குது. கடைசியாக வந்து டிசம்பர் 2024 குவார்ட்டரில் 450 கோடி ரூபாய் காட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு எக்ஸ்பென்சஸ் 73 கோடி ரூபாய் தான் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 377 கோடி ரூபாய். இதில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த்தி மெயின்டைன், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஓபிஎம்னு சொல்கிற அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக 84% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வந்து இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மட்டும் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வந்து அதிகமாகிட்டே வருது. இது ஒன்று தான் வந்து இவங்களுடைய ப்ராப்ளம். மற்றபடி இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த கம்பெனியை வந்து நாம் இப்போது வாங்கலாம். இப்போ நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ ஆனுவல் ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம் வந்து 1641 கோடி ரூபாய் சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1374 கோடி ரூபாய் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 708 கோடி ரூபாய். ஒவ்வொரு இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது வந்து ஹியூஜ். இப்போது நாம் இந்த கம்பெனியை வந்து டெக்னிக்கலாக பார்த்துருவோம். எந்த இடத்துல வாங்கலாம் என்ன விவரம்ன்றதை சார்ட் போட்டு பார்த்துருவோம். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டே சார்ட், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய டே சார்ட்டு. லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன், அதாவது 17/4/2025 அன்னைக்கு இந்த கம்பெனியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 323 ரூபாய் 20 பைசா. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லோ வச்சிருக்குது 280 ரூபா அப்படின்ற ஒரு லோ வச்சுட்டு அதுலேருந்து மேல் நோக்கி போயிருக்குது. இப்போ இந்த 323 ரூபாய் 20 பைசாவிலேயே இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் லெவல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 300 ஒரு நிமிஷம் இந்த இடம் பாருங்க, இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 331 ரூபாய் 70 பைசா. அதாவது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு 331 ரூபாய் 70 பைசா அப்படின்ற ஒரு ஹை வச்சிருக்குது. இந்த 332ன்னு வச்சுருங்க ரவுண்டு ஃபிகரா. 332 பிரேக் பண்ணுறப்போ இந்த கம்பெனியை வந்து நம்ம தைரியமாக எடுத்து வைக்கலாம். இந்த கம்பெனியினுடைய 332 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டாப்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அதே வேகத்தில் ஒரு 400 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 400 ரூபாயை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை விடவும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வேணும். பெரிய அளவில் வந்து நியூஸ்னால மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 8% கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிருங்க. ஏன்னா இந்த 8% அப்படின்றது வந்து அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம வச்சிருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக டெக்னிக்கலாக ஸ்டாப் வேணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபாய். அந்த 280க்கு கீழே வந்து ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணலாம். இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய எல்லாமே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் இந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கம்பெனியை நாம் வந்து வாங்கலாம். இது எல்லாத்த விட வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து இந்த கம்பெனியில் லாஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனியை வாங்குங்க. இந்த கம்பெனியினுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 400 ரூபீஸ். அதை தாண்டிச்சு அப்படின்னா வந்து மேபி 500 வரைக்கும் கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் எந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது முழுக்க வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாம் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை வாங்குங்க. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.